நான் மக்களே போற போக்க பார்த்தா இந்த வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோட்லயும் ஒரே ஒரு எவிக்ஷன் தான் இருக்கும் போலயே. ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு ஒருத்தவங்க வெளியே போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம ரம்யாவை தான் சொல்றேன். உன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க, பொத்துன்னு விழுந்துட்டே இருக்காங்க. இப்படி நடந்துகிட்டே இருந்தா பிக் பாஸ் டீம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. பட் எனக்கு என்னமோ இங்க ஒரு சின்ன சந்தேகம் வருது ப்ரோ. எதுல ப்ரோ சந்தேகம்னு கேட்டீங்கன்னா, இவங்க மயக்கம் போடுறதுல தான் சந்தேகம். என்ன ப்ரோ அதுல என்ன ப்ரோ சந்தேகம்னா, அதுல தான் ப்ரோ எனக்கு சந்தேகமே வருது. என்ன பொத்துன்னு மயக்கம் போட்டுட்டே இருக்காங்க? அவ்வளவுக்குள்ளே வீக்கா இருக்காங்க இல்ல அவ்வளவுக்குள்ள மென்டலி வீக்கா இருக்காங்களா எனக்கு தெரியலையேங்க. அந்த மயக்கம் போடுற விதத்தை பார்த்தா அப்படியே சீசன் 6ல நம்ம அசீம் அவர்கள் மயக்கம் போட்டாங்க தெரியுமா, அதே மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப அசீம் நடிச்சாருன்னு சொல்றியான்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சின்ன சந்தேகம் இருக்கு ப்ரோ. உங்களுக்கே சந்தேகம் வருது. நான் நிறைய இடத்துல கவனிச்சேன். உங்களுக்கே சந்தேகம் வருது, என்ன ப்ரோ அந்த பொண்ணு நடிக்குதா ப்ரோன்னு சொல்லிட்டு நீங்களும் நிறைய இடங்களில் கொஸ்டின் வைக்கிறீங்க. அப்போ எனக்கு சந்தேகம் வரக்கூடாதா? எனக்கும் சந்தேகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இவங்க மயக்கம் போட்டு விழுந்தோன்னே வீட்டுக்குள்ள ஒரு சில ட்ராமா நடந்துச்சு. அப்படியே அங்கெங்கமா மூளைக்கா உட்காந்து பயங்கரமா ஓன்னு அழுதுட்டு இருந்தாங்க. அந்த ட்ராமாவை பார்க்கும் போதுலாம் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரம்யா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அந்த டைம் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஜக்கூசியில் படுத்து கிடந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு பயவுல இங்க வந்து பார்க்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு பயங்கரமான அழுக. ஏன்னா நேத்துக்கான சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. அந்த இடத்தை பயங்கரமா யூஸ் பண்ணி எல்லாருமே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மொத்தமா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொருத்தர் மேலேயும் சந்தேகம் இருக்கு. யாருன்னா நம்ம கலையரசன் மேலே. என்ன கலையரசனான்னு கேட்டீங்கன்னா தெரியல ப்ரோ. அந்த பயவுல ஏதாவது பண்ணுதோன்னு எனக்கு தோணுது. போன வாரம் நந்தினி அவர்கள் போனாங்க. நந்தினி அவர்கள் போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, கலை நீ தான் வின் பண்ணுவேன், உனக்குள்ள தான் சக்தி இருக்கு, நீ தான்டா டைட்டில் வின்னர், இவங்களாம் ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு வெளியே போனாங்க. இந்த வாரம் பார்த்தா திருப்பி இவங்க விழுந்து கிடக்காங்க. இதே மாதிரி வாரம் ஒவ்வொருத்தங்கள மயக்கம் போட்டுட்டே இருந்தா ஈஸியா கலையரசன் டைட்டில் வின் பண்ணிடுவார் நினைக்கிறேன். சரி ஓகே, அதெல்லாம் சைடில் தூக்கி வச்சுட்டு நேற்று என்னதான் நடந்துச்சு, எதனால இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்காக உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். இவங்க பண்ற விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நடிக்கிற மாதிரி தோணுதா, இல்ல ப்ரோ இங்க உண்மையாவே ஏதோ நடந்துருச்சு ப்ரோ பாவம் ப்ரோன்னு சொல்லி தோணுதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன். நான் என்னோட இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? எனக்கு எங்க இருந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். நேத்து மயக்கம் போட்டாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மயக்கம் போட்டாங்க, கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்குலாம் முன்னாடி அன்னைக்கு காலையில நினைக்கிறேன். ஆமா அன்னைக்கு காலையில வீட்டுக்குள்ள காலையில எல்லாம் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. ஜக்கூசில கிடந்து நம்ம டீலக்ஸ் ரூம் காரங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ரம்யா அவர்கள் மட்டும் அப்படியே நடந்து வந்து சேம் இதே இடம் தான், சேம் இதே மாதிரி ஒரு எம்டி பிளேஸா பார்த்து பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. ஓகேவா? அப்பவும் நம்ம கனி அவர்கள், சபரி, அப்புறம் நம்ம கலையரசன், அப்புறம் அங்கிருந்து சுபிக்ஷா ஓடி வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் சேர்ந்தா பயங்கரமா தடவி விட்டு எழுப்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆதிரை கெமி இவங்க எல்லாம் சேர்ந்தா தண்ணியை தொளிச்சு எலும்புன்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடி இருப்பாங்க. அந்த டைம்ல வீட்டுக்குள்ள யாருமே அழல. ஓகேவா? அந்த டைம்ல வீட்டுக்குள்ள யாருமே அழல. அரோரா அவர்கள் வெளியே வரவே இல்லை. அரோரா அவர்கள் அந்த ஜக்கூசிலே தான் படுத்திருந்தாங்க. ஜக்கூசிலே படுத்து கிடந்து நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க. வியானா அவர்கள் வந்து ஒரு 10 அடி தள்ளி நின்னாங்க. ஏதோ இங்க ஏதோ சாணி கிடக்கிற மாதிரி தான் அங்கிருந்து ஒரு 10 அடி தள்ளி நின்று என்னப்பா அங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. வியானா பக்கத்துல கூட வந்து என்னாச்சுன்னு மாதிரி ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்கல. சுத்தமா ரியாக்ஷனே இல்லை. ஓகேவா? வீட்டுக்குள்ள யாரும் அளவும் செய்யல. அப்படிதான் இருந்துச்சு. அந்த டைம் நீங்க நல்லா கவனிச்சுன்னா சேம் இதே மாதிரி தான். தண்ணி எவ்வளவு தொளிச்சாலும் முழிக்கவே இல்லை, அப்படியே படுத்திருந்தாங்க. கடைசியில் அப்படி என்னென்னலாமோ பண்ணி சேம் நேற்று நடந்துச்சுல சேம் அதே மாதிரி அப்படியே மூஞ்ச திறந்தாங்க, அப்படியே கண்ணை முடிச்சாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டோன்னே கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு அனுப்பி விட்டாங்க. சேம் அதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல எவ்வளோ உடனே வந்துட்டாங்க. உடனே வந்தாச்சு. வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, சாப்பிட சொன்னாரு பிக் பாஸே, நான் சரியா சாப்பிடல அதனால சாப்பிட சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? பட் நம்ம அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணி பேசணும். அதுக்கப்புறம் தான் மக்கள் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ப்ரோ ஃபேக்கு, ஏன்னா முந்தானத்து நைட்டு தான் பிளான் பண்ணாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண போறேன், இப்படி பண்ணா உள்ளவங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் என் மேல வந்து ஒரு இது வரும், கரிசனை வரும், அதை வச்சு என்ன நாமினேஷனுக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க, அதனால நான் இப்படி ஒன்று பண்ண போறேன்னு சொல்லி நைட்டு பேசிட்டு இருந்தாங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. அது நம்மளால கவனிக்க முடிஞ்சு. வேற நம்ம சுபிக்ஷா, அரோரா, அடுத்த வியானா சைடில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வியானா கரெக்டாக எனக்கு தெரியல. நம்ம ரம்யா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், ட்ராமா மாதிரி பண்ணலான்னு சொல்லி பேசி வச்சு தான் ஆக்சுவலாக பண்ணியிருந்திருக்காங்க. பட் இவங்க வந்து அதை பாப்ளா ஐயோ இந்த மாதிரி சீன் போட்டாங்க. ஓகேவா? நேற்று என்ன நடந்துச்சுன்னா நீங்களே கவனிச்சிருப்பீங்க. வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு சண்டை நடந்துச்சு. வீட்டுக்குள்ளே நம்ம அரோராக்கும் நம்ம ரம்யாக்கும் பயங்கரமான சண்டை. அரோராக்கும் ரம்யாக்கும் மட்டும் கிடையாது, ரம்யாக்கும் நம்ம தண்ணி பழத்துக்கும், ரம்யாக்கும் ஆதிரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சண்டையை போட்டு வச்சிருந்தாங்க. இதில் அரோரா அவர்கள் நிறைய விஷயத்தை உடைச்சாங்க. என்னன்னா, உங்க
உங்க முன்னாடி அம்மா அக்கான்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி பேசுறா, ஆனா பின்னாடி போயிட்டு உங்க எல்லாரையுமே தப்பா தான் பேசுறா, பின்னாடி போயிட்டு அவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ற மாதிரி தான் பேசுறான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உடைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க தப்பிச்சு வர்றதுக்கே ரொம்ப ட்ரை பண்ணாங்க ரம்யா அவர்கள். நான் அப்படி கிடையாது, நான் ஃபேக்லாம் கிடையாது, நான் நேருக்கு நேராக தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க கதை சொல்ற விஷயத்தை எடுத்தாங்க, அவங்களுக்கான ஸ்டோரியை சொன்னாங்க. ஓகேவா, ரொம்ப லென்த்தா சொன்னாங்க, பயங்கர லென்த்தா போச்சு. அங்க ஆப்போசிட்ல இருக்காலே தூங்கிட்டாங்க. இதுல வந்து அவங்களுக்கு ஸ்டோரி சொல்ல தெரியலையா, இல்ல வந்து ஒரு விதமாக ஏதோ அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு பார்ட்டை மட்டும் சொல்லணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக ஜவ்வா இழுத்துட்டாங்களான்னு தெரில. பட் ஆப்போசிட்டில் இருந்த நிறைய ஆட்கள் தூங்கிட்டாங்க. வெளியே பார்த்த மக்களுக்கும் பெருசாக வந்து ஐயோ ரம்யா பாவம் அப்படிலாம் ஃபீல் ஆகலை. நான் அந்த லைவ் பார்த்த ஆட்களுக்கு நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிருக்காது, மேபி 1 hour எபிசோட் பார்த்தவங்களுக்கு ஏன்னா ஃபீல் ஆயிருக்கும். ஓகேவா, அதை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே வெளியே நடந்து வராங்க. வெளியே நடந்து வந்துட்டு சேம் அதே மாதிரி கரெக்டாக அந்த லிவிங் ஏரியாவில் எம்டி பிளேஸ். ஓகேவா, அப்படியே நடந்து போயிட்டு இருந்தவங்க பொத்துன்னு சரிஞ்சு விழுந்துட்டாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு அசீம் விழுந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. சீசன் 6 அசீம் ஞாபகம் இருக்கா, அவரும் இதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தில் மாட்டினப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அமுதவனன் பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன். இப்போ சேம் இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்தில் மாட்டினப்போ தான் வெளியே அப்படி சோஃபாவில் உட்காந்துருந்தாரு, எந்திரிச்சாரு, நடந்தாரு, போத்துன்னு மூஞ்சி அடிக்க விழுந்தாப்புல. சேம் அதே மாதிரி இவங்களும் விழுந்துட்டாங்க. இந்த இடத்துல இவங்க நடிக்க தான் செஞ்சாங்க, நான் சொல்லலை. பட் ஓகே, கதை சொல்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தெம்பாக தான் இருந்தாங்க. கதை சொன்னோன்னே மேபி அந்த கதை திருப்பி அவங்க மைண்டுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் ட்ராமாவை கிண்டி விட்டா என்னமோ தெரில, மயக்கம் போட்டுட்டாங்கப்பா. ஓகேவா, மயக்கம் போட்டாச்சு. மயக்கம் போட்டால் இங்கே சேம் அதே மாதிரி கனி அவர்கள், ஆதிரை, அடுத்து யாருந்தா சுபிக்ஷா, அந்த பக்கம் கீழே கலையரசன் சொல்லிட்டு எல்லாரும் போராடுறாங்க. தண்ணியை தொளிச்சு சுத்தமாக எழும்ப மாட்டுக்காங்க. தண்ணி ஒரு 2-3 லிட்டர் மூஞ்சில ஊற்றியாச்சு. அந்த பக்கம் பார்த்தா அரோரா அழுதுட்டு ஒரு சைடு ஓடுறாங்க, இந்த பக்கம் பார்த்தா சுபிக்ஷா ஒரு சைடு அழுதுட்டு ஓடுறாங்க, அந்த சைடு பார்த்தா அப்சரா அழுதுட்டு ஓடுறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்க முக்காவாசி பேர் அழுறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் விக்கல் சிவகிரம் அழுதுருப்பார். எதுக்குன்னு பார்த்தா பிக் பாஸ் கூப்பிடலன்னு சொல்லி அழுதுருக்காரு. பிக் பாஸ் கூப்பிடல, அவர் வாண்டடாக விட்டுட்டார். மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் தடவை மயக்கம் போட்டாங்கல்ல, அப்போ எனக்கு தெரிஞ்சு ட்ராமா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே போயிட்டு உடனே வந்தாங்க, உள்ளே போன உடனே வெளியே வந்துட்டாங்க. கேட்டால் பிக் பாஸ் சாப்பிட சொன்னார், சாப்பிடாம தான் இப்படி நடந்துட்டுன்னு சொல்லி வந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ அதனால் பிக் பாஸ் வந்து திருப்பியும் ட்ராமான்னு சொல்லி கூப்பிட லேட் பண்ணிட்டாரா என்னமோ தெரில, அவர் கூப்பிட பயங்கர லேட் ஆச்சு. இவங்க இங்கே போட்டு எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எழும்பவே இல்லை. இதில் விக்கல்ஸ் விக்ரமுக்கு பயம் வந்துட்டு, ஆஹா எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்து அவர் கூப்பிட மாட்டுக்காரு. ஐயோ யாரா வாங்கடா, யாரா இது பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சென்சிட்டிவாக இருப்பாரா என்னன்னு தெரில, அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். அவர் உட்காந்து பயங்கரமாக அழுகிறார். இதில் எனக்கு என்னன்னா, எங்கள் அண்ணன் டாக்டருங்க, எங்கள் அண்ணன் தண்ணி பழத்தங்க, எதுக்கு எடுத்தால் ஐஸ் கட்டியை வைங்கன்னு வருவார்ல, அவர் இங்கே கால் அடிபட்டுருக்கு ஐஸ் கட்டி வைங்க, கால் திருகிட்டு ஐஸ் கட்டி வைங்க, எல்லாத்துக்கும் ஐஸ் கட்டி தூக்கிட்டு வருவார். அந்த டாக்டர் பக்கத்திலே வரல, ஏன்னா ரம்யா விழுந்து கிடக்காரு. ஸோ இவர் தான் டாக்டர் நண்பர்களே, பார்த்துக்கோங்க. டாக்டரை பொறுத்தவரைக்கு யாராக இருந்தாலும் மருத்துவம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த டாக்டரை பொறுத்தவரைக்கு ரம்யா அவர்கள் விழுந்து கிடக்கிறனால ரம்யாவை இவங்களோட பிளாக் லிஸ்ட்டில் வச்சிருக்காங்கல்ல, அதனால இவங்க பக்கத்திலே வரல, டாக்டர் பக்கத்திலே வரல. அவர் பாட்டு சுற்றி போய் காப்பி குடிச்சிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் இவங்க படுத்திருக்காங்க, எலும்பவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு தான் பிக் பாஸ் கூப்பிட்றாங்க. பிக் பாஸ் கூப்பிட்ற கொண்டாந்து முன்னாடி முடிச்சிட்டாங்க, கண்ணை முழிச்சாச்சு. ஓகே, கண்ணு முழிக்கல, கண்ணு முடியே இருக்குது. இவங்க தண்ணி தொளிச்சு முழிக்க வச்சிட்டாங்க. அப்போ ஒரு மாதிரி இழுக்குது, ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி கன்ஃபர்ஸ் ரூம் கூட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தா ஒரு சைடு அரோரா உட்காந்து அழுறாங்க, இன்னொரு சைடு சுபிக்ஷா உட்காந்து அழுறாங்க, இன்னொரு சைடு அப்சரா உட்காந்து அழுறாங்க. எதுக்கு அழுறீங்க? எதுக்கு திடீர்னு அழுறீங்க? அன்னைக்கு நீங்கள் அழல, இன்னைக்கு அழுறீங்களே எதுக்கு? ஸோ இன்னைக்கு ஏன் இவங்களாம் அழுறாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு சண்டையை போட்டுட்டாங்க, ஆல்ரெடி வீட்டுக்குள்ள சண்டையை போட்டாங்க. முக்கியமாக அரோரா அவர்கள் ஆல்ரெடி அவங்கள்ட்ட சண்டையை போட்டாச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது அந்த சண்டையோட சேர்த்து இந்த சம்பவம் வெளியே வந்துச்சுன்னா அரோராக்கு பயங்கரமான நெகட்டிவ் வந்துடும். உடனே அதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சாச்சு. மற்றபடி உங்களுக்கு ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது ப்ரோ. ஏன்னா வீட்டுக்குள்ளே நேற்று சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை விடுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள ரம்யா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நான் வந்து ஒரு ஃபேமிலியை தேடி தான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அரோரா அவர்கள் நேற்று ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, நான் அந்த வீட்டுக்குள்ள ஒன்றும் அக்கா அம்மானு பாசத்தை தேடி வரல, நான் எந்த ஒரு ஃபேமிலியும் தேடி வரல, இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த அக்கறை அந்த புண்ணாக்கெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. நேற்று இவங்க சண்டையை போட்டாங்க, ஒருவேளை இவங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுமோன்னு சொல்லி பயத்தில் உட்காந்து அழுறாங்க. சுபிக்ஷா எதுக்கு அழுறாங்கன்னு தெரியல, அந்த பொண்ணு சின்ன பொண்ணுனே மேபி ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சுபிக்ஷா அழுறாங்க, அப்சரா அவர்கள் இந்த கதை கேட்டுட்டு இருக்கும் போதே அழுதாங்க. ஸோ அப்சரா அவர்கள் அழுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மொத்த வீடுமே அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு, மொத்த வீடும் பயங்கர சைலண்ட் ஆயிடுச்சு. இதுதான் எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. என்னன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டில் தான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி அந்த பொண்ணு மயக்கம் போட்டோன்னே இப்போ இவ்வளோ சைலண்ட் ஆகுறீங்க? இதே முதல் நாள் மயக்கம் போட்டப்போ யாருமே இப்படிலாம் ஆகலை. எப்படி முதல் நாள் மயக்க போட்டப்போ யாரெல்லாம் இப்படிலாம் ஆகலை, கொண்டு அனுப்பி விட்டுட்டு இங்கே போட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னைக்கு சைலண்ட் ஆனாங்க. ஏன்னா இன்னைக்கு சண்டையும் போட்டிருக்காங்க, அவங்களுக்கான ஸ்டோரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு ஜாலியாக சுற்றினா நமக்கு நெகட்டிவ் வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்தே வீட்டுக்குள்ளே இருக்க முக்காவாசி பேர் அப்படியே ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணுறாங்க.
பட் இங்கே எனக்கு ரம்யா அவர்கள் மேலே சந்தேகம் இருக்குது. உண்மையாக மயக்கம் போடுறாங்களா இல்லை வந்து அப்பப்போ ஏதாவது யோசிச்சு மயக்கம் போடுறாங்களா அப்படிங்கிறதே தெரில. ஏன்னா உள்ளே போயிட்டு நேற்று வந்து ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வரும்போது கையில் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றினதுக்கான அந்த இதை மாட்டி வச்சுட்டு வராங்க. ஓகேவா, இதை பார்க்கும்போது எனக்கு லாஸ்ட் சீசனில் ஒருத்தர் இதே மாதிரி தான் கை உடஞ்ச மாதிரி கையில் கெட்ட போட்டு சுற்றிட்டு இருந்தாப்புல அதே ஃபீல் தான் வருது. ஏன்னா இந்த பிக் பாஸை பொறுத்தவரைக்கு எனக்கு லாஸ்ட் சீசனே இந்த விஷயம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. ஏதோ ஒரு அர்ஜென்ட் சொல்லி எமர்ஜென்சின்னு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் டக்குன்னு விடுற மாதிரி விட்டுறாங்க. விடும்போது விட்டதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் சும்மா கீழே விழுந்த ஒரு கை முடிஞ்சிட்டுன்னு சொல்லி 2-3 வாரங்கள் அப்படியே எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சுற்றிட்டு இருந்தாப்புல. ஸோ இதனாலே எனக்கு வந்து அந்த விஷயங்கள் மேலே நம்பிக்கை எல்லாம் போச்சு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசன் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. விஷால் வந்து ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க. பின்னாடி அருண் அவர்களும் போயிருப்பாங்க. எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அருணையை கூட்டு போயிருப்பாங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் அருண் வந்துருவாப்புல. வந்தோடனே என்ன பண்ணுவாப்புலன்னா, நான் வந்து அங்கே போய் விஷால்லாம் பார்த்தேன், அவன்லாம் ஓகேவா இருந்தான், பார்த்தேன்னு சொல்லி இங்கே வந்து சொல்லுவாப்புல. பட் அதுக்கப்புறம் விஷால் வந்தப்பறம் விஷால்கிட்ட கேட்டால் இல்லை நான் அவனை பார்க்கவே இல்லையா, அவன் எங்கே இருந்தானே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி விஷால் சொல்லுவாங்க. ஸோ இதனாலேயே எனக்கு வந்து இவங்க மேலே இருந்த நம்பிக்கை உடஞ்சிச்சு. ஸோ அதனால் எனக்கு இவங்க பண்ணுறது எல்லாமே எனக்கு ட்ராமா மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படியே போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ. இவங்களாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வராங்க பொத்துன்னு எங்கேயா பேஷன் மாதிரி விழுந்துடுறாங்க, அப்புறம் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிடுறது. நேற்று சண்டையிலையுமே ரம்யா அவர்கள் உடனே சொல்லியிருப்பாங்க நான் வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பார்ப்போம் என்ன நடக்கு, யார் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறா, சாட்டர்டே சண்டே எவிக்ஷன் இருக்குமா, இல்லை அக்கா வந்து அவங்களே வாக் அவுட் பண்ணி வெளியே போயிட்டு எவிக்ஷன் இல்லாமல் நோ எவிக்ஷனில் கொண்டு வந்து வைப்பாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.